السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ولقد أرسلنا رسلا من قبلك فأخذناهم بالبأساء والضراء لعلهم يضرعون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ومن يسر على معسر يسر الله عليه في الدنيا والآخرة. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இயற்கையாக இயல்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி. மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இன்பங்களும் துன்பங்களும், சந்தோஷங்களும் கவலைகளும், நோய்களும் நோய் இல்லாத ஒரு சூழலும் இப்படியாக மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த உலகத்தில் யதார்த்தமாக ஒரு இயற்கை சார்ந்த ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துள்ளான் என்பது நாம் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. சில நேரங்களில் அந்த சோதனைகள் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொழுது அது அவ்வளவு பெரிதாக கண்டுகொள்ளப்படாது. அதே சோதனை என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்தோ ஒரு ஊரை சார்ந்தோ அல்லது பலதரப்பட்ட மக்களை சார்ந்ததாக அந்த சோதனைகள் மாறப்படுகின்ற பொழுது அதற்குண்டான தடங்கள், அந்த காயத்தினுடைய ரணங்கள் மனித உள்ளங்களை விட்டு அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாத ஒன்றாக, காலங்களால் ஆற முடியாத ரணமாக மாறிவிடுவதை நம்மால் நாம் யதார்த்தமாக கண்டு வருகின்றோம். கடந்த காலங்களில் சுனாமி ஆழி பேரிலை வருடங்கள் அதனுடைய நினைவு தினத்தில் அதை ஒரு துக்க தினமாக கொண்டாடி வருவதை நாம் சமுதாயத்தில் பார்க்க முடிகின்றது. சென்னையை சூழ்ந்துவிட்ட, அது அண்டை மாநிலங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ள அபாயங்கள் சமூகத்தின் உள்ளங்களில் இருந்து அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாத அவைகளெல்லாம் சோதனையுடைய வடுக்கு. இமாமனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வாழக்கூடிய காலகட்டம். அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க. குராசான் என்கின்ற ஒரு தூரமான தேசத்திலிருந்து ஒரு மனிதர் இமாமனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மசாலாவை கேட்க வேண்டும் என்பதற்காக நெடுந்தூரத்தில் இருந்து இமாம் அவர்களை சந்திப்பதற்காக வந்து மதீனாவின் இமாமனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கவும் செய்கின்றார்கள். சந்தித்த மனிதர் தான் வந்த நோக்கத்தை சொல்றாரு, இமாம் அவர்களை நான் குராசானில் வசிக்கின்றேன், உங்களை சந்தித்து ஒரே ஒரு மசாலா, ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரங்கள்
சிரமப்பட்டு வந்திருக்கின்றேன் என்று தான் வந்த காரணத்தையும் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். மத்தா யஜிதுல் அபது துஅமர் ராஹா. முஃமினான ஒரு மனிதன், முஃமினான ஒரு அடியான் எப்பொழுது சிரமங்களிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவனால் எப்ப வாழ முடியும்? மத்தா யஜிதுல் அபது துஅமர் ராஹா. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, ஒரு சோதனை இல்லாத வாழ்க்கையை ஒரு மூமினால் எப்பொழுது மேற்கொள்ள முடியும், எப்பொழுது வாழ முடியும்? இந்த ஒரு கேள்வியை கேட்பதற்காக நான் இவ்வளவு தூரங்கள் சிரமப்பட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு கேள்வியும் கேட்கிறான். கேள்வி கேட்ட மனிதருக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிதர்சனமான, குறிப்பாக ஈமானியர்களுக்கு ஒரு நிதர்சனமான பதிலை இப்படி சொன்னார்கள். சிரமம் இல்லாத, சோதனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆசைப்படுற, அப்படித்தானே? அந்த வாழ்க்கை எப்பொழுது வாழ முடியும் கேட்கிற, அப்படித்தானே? வாழ முடியும் சொன்னார்கள். எப்பொழுது? அவ்வளவு கதமின் யவஉஹா ஃபில் ஜன்னah. அவ்வளவு கதமின் யவஉஹா ஃபில் ஜன்னah. நீ மரணமாகி மரணத்திற்கு பிறகு எழுப்பப்பட்டு உனது கேள்வி கணக்கெல்லாம் விசாரணைகள்லாம் முடிந்த பிறகு நீ சுவனவாதி என்று அறிவிப்பு செய்த பிறகு உன் பாதத்தை நீ எப்பொழுது முதலாக சுவனத்தில் வைக்கின்றாயோ அதற்கு பிறகு உனக்கு முழுக்க சந்தோஷமான வாழ்க்கை தான். எப்பொழுது நீ சுவனவாதி என்று அறிவிக்கப்பட்டு சுவனத்திற்குள் உனது பாதங்களை வைக்கின்றாயோ அதற்கு பிறகு உனக்கு முழுக்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை தான். அங்கு சோதனையே இருக்காது. யதார்த்தம் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உலகத்தில் பிறந்து விட்டால் நாம் வேணும் நினைச்சுக்கலாம், அவர்தான் பரம்பரை பணக்காரனா இருக்காரு, அம்பானி அதாகி ஒரு கோடிக்கணக்கான சொத்துல இருக்கு, ஆனா அவனுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். உலகத்தை பொறுத்தவரை உலகத்தில் பிறந்து விட்டால் மனிதனாகி எல்லோருக்கும் சொந்தம் அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது இருக்கத்தான் செய்யும். சோதனை இல்லாத வாழ்க்கை என்பது உலகை பொறுத்தவரை யாருக்கும் அல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கவே இல்லை. அப்படி சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட்டால் அந்த வாழ்க்கை வாழ முடியும் உண்மையா சுவனத்தில் மட்டுமே. சுவனத்தில் மட்டும்தான் அந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக யாராலும் வாழ முடியும் என்கின்ற யதார்த்தத்தை இமாமனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்வி கேட்டு வந்த அந்த மனிதருக்கு யதார்த்தத்தை சொல்லி காட்டினார். சோதனைகள் திருமறையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினான மனிதனை எப்படியெல்லாம் சோதிப்பேன், மூமின் தான், என்னை ஏற்றுக்கொண்டவன் தான், நல்லடியார் தான், இருப்பினும் கூட ஒரு மூமினை என்னால் எப்படியெல்லாம் என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் அவனை என்னால் சோதிக்க முடியும். திருமறையினுடைய நிறைய இடங்கள் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லித் தரும். அதே மறுபுறம் திருமறையினுடைய பல்வேறு இடங்கள் கடந்த கால சமுதாயங்களை, முன்வாழ்ந்த சமுதாயங்களை அவர்களது பாவத்திற்காக, அவர் உலகில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் செய்த பாவங்களுக்காக நான் அவர்களை என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் நான் தண்டித்திருக்கின்றேன், சோதித்திருக்கின்றேன், அதையும் திருமறை பேசும். திருமறையை பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லி தருவான். வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக். இதற்கு முன்பும் முன்வாழ்ந்த சமுதாயங்களுக்கு நாம் பல்வேறு விதமான நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். அப்படி அனுப்பி தந்த அந்த நபிமார்களை அந்த சமுதாயங்கள் பொய்ப்பித்த பொழுது அவர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் நாம் அவர்களை தண்டித்தோம், சோதித்தோம். நாம் அனுப்பிய நபிமார்களை அவர்கள் பொய்ப்பிக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தை நாம் வறுமையினாலும் அவர்கள் உடல்களில் நோயை கொடுத்து நாம் அவர்களை தண்டித்திருக்கின்றோம், சோதித்திருக்கின்றோம். திருமதியுடைய திருதோடசனம் அல்லாஹ் சொல்லித் தருவான். நாம் ஒவ்வொருவரையும் அவர்களது பாவத்திற்கேற்ப நாம் தண்டித்தோம், சோதித்தோம்.
சிலர்களை நாம் மேலிருந்து காட்சி அனுப்பி மேலே காட்சி அனுப்பி நாம் அவர்களை தண்டித்திருக்கின்றோம். இந்த சமுதாயம் இந்த தண்டனை பெற்றவர்கள் யார்? திருமறையுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள். நபீனா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர். அல்லாஹ் திரும்ப சொல்றான், ஒமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா, நாம் அது போன்று சில மக்களை கடுமையான சத்தத்தை கொண்டு நாம் தண்டித்திருக்கின்றோம். இந்த தண்டனைக்கு உரித்தானவர்கள் யார்? நபீனா சமூக மன்னருடைய கூட்டத்தினர்களும் நபீனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்களும். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், ஒமின்ஹும் மன் நஸரஃபனா அலைஹி ஹாஸிபா, நாம் சிலர்களை தண்ணீரில் மூழ்கடித்து. இவர்கள் யார்? நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருவருடைய சமுதாயத்தினர்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த கால சமுதாயங்களை அவர்கள் செய்த தவறுகளுக்காக, அவர்கள் செய்த பாவங்களுக்காக அவர்களை நாம் என்னென்ன ரீதிகளில், நாம் என்னென்ன வழிமுறைகளில் நாம் அவர்களை தண்டித்திருக்கின்றோம். திருமறை அல் குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில், வரலாற்றினுடைய பல்வேறு பகுதிகளில் கடந்த கால சமுதாயங்களை நாம் எப்படியெல்லாம் தண்டித்திருக்கின்றோம், நாம் எப்படியெல்லாம் இன்னும் அல்லாஹ்வின் பார்வையில் சொல்வதானால் அவர்களை பழித்தீர்த்திருக்கின்றோம். அல்லாஹ் இவைகளையெல்லாம் சொல்லி நமக்கு சொல்ல வருவது, இறைவனாகிய என்னால் ஒரு சமுதாயத்தை தான் நாடுகின்ற பொழுது எப்படி வேண்டுமானாலும் அவர்களை என்னால் தண்டிக்க முடியும், சோதிக்க முடியும். ஒரு சமுதாயத்தை நான் நாடிவிட்டேன் என்று சொன்னால் என்னால் எப்படியும் தண்டிக்க முடியும், சோதனை செய்ய முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த கால இது போன்ற வரலாறுகளை சொல்லிக் காட்டி இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லுகின்றான் என்பதாக இமாம்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். நமது வாழ்க்கையில் பல்வேறு விதமான நமக்குண்டான சமுதாயத்திற்குண்டான பல்வேறு சோதனைகளை கண்கூடாக பார்த்து வரக்கூடிய நமக்கு கடந்த வாரத்தில் நமது அருகாமை மாநிலம் கேரளா வயநாடு, அங்கு நடந்த சோதனைகள் உண்மையிலேயே இந்த தலைமுறைகள் அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியாத, அவ்வளவு எளிதில் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சோதனை என்பதை நாம் கண்டிப்பாக கண்களில் கண்ணீரோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க எல்லா மக்களை. அருகாமை மாநிலம் கேரளா நிறைய படிப்பாளிகளுக்கு சொந்தமான ஒரு மாநிலம், நிறைய இயற்கை கொஞ்சக்கூடிய பூமிகளுக்கு சொந்தமான மாநிலம் கேரளா. கடந்த காலங்களில் வெள்ளங்களின் மூலமாக அவர்கள் பாதிப்படைந்ததையும், அந்த பாதிப்பிற்காக பல்வேறு சமூக மக்கள் பல்வேறு தரப்புகளிலிருந்து உதவிக்கரங்கள் நீட்டியதை நாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக. ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி கடந்த 29ஆம் தேதி நடந்த நிகழ்வு, வயநாட்டினுடைய ஒரு 5 கிராமங்கள், குறிப்பாக 5 கிராமங்கள் முற்றிலுமாக ஒரு கிராமமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிகழ்ந்துவிட்ட அந்த சோகம், அந்த கொடூரம், அந்த துயரம் உண்மையிலேயே நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது கண் முன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நமக்கு அல்லாஹ் சொல்லித்தர வரக்கூடிய விஷயம் இவைகளெல்லாம். இரவு கண்மூடி தூங்கியவர்கள் தூங்கிய சில நிமிடங்களில், அதுவும் அயர்ந்து தூங்கிய ஒரு நேரத்தில், சுதாரிப்பதற்கு கூட நேரமின்றி ஒட்டுமொத்தமாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த அந்த தடயங்கள் கூட இல்லாத அளவிற்கு துடை தெரிந்துவிட்ட ஒரு மோசமான நிகழ்வு. அல்லாஹ் நம்மை நோக்கி கேட்பதே போன்று இருக்கின்றது. ஆடம்பர மாளிகைகளை கட்டிவிட்டோம் என்று ஆனந்தப்படுகின்றீர்களா? என்னையெல்லாம் கேட்பதற்கு யாரும் இல்லை, நான் எப்படி வாழ முடியும் என்று நீங்கள் துணிந்து விட்டீர்களா? எப்பேற்பட்ட
ஒரு இரும்பு கோட்டையையும் என்னால் கண்மூடி திறப்பதற்குள்ளாக தகர் தெரிய முடியும் என்பதை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய ஒரு நிகழ்வு இந்த வயநாட்டினுடைய ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக எல்லோருமே பார்த்திருப்போம், காணொலிகள் மூலமாக, பத்திரிகை செய்திகளின் மூலமாக. கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்குண்டான தடயங்கள் கூட இல்லாத அளவிற்கு அந்த ஒரு ஒட்டுமொத்த கிராமம் முழுவதுமாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பள்ளியின் இமாம் பள்ளிக்குள்ளாக பள்ளியில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட தனி அறையில் ஷிஹாபுத்தீன் ஃபைசி உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பள்ளியுடைய அறை ஒட்டுமொத்தமாக அடித்துரைக்கப்பட்டு இமாம் பாறையுடைய இடத்தில் மறுநாள் அசருடைய நேரத்தில் அவருடைய உடல் கைப்பற்றப்படுகின்றது. இது முழுவதுமாக பாட்டனிலிருந்து, தந்தையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பேர குழந்தைகள் வரை ஒட்டுமொத்தமாக ஒரு பரம்பரையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அளிக்கப்பட்ட குடும்பம் இருக்கின்றது. பரம்பரையில ஒத்தர கூட இல்லை, முழுவதுமாக அளிக்கப்பட்ட குடும்பமும் இருக்கின்றது. சில குடும்பங்கள் கதறுகின்றார்கள், எங்க குடும்பத்தில் 16 பேர், நாங்க இஞ்சி இருக்கிறது 4 பேர் 5 பேரோ, எங்களை மட்டும் அல்லாஹ் ஏன் விட்டா, எங்களையும் அழைத்து இருக்க கூடாதா? யோசிச்சு பார்ப்போம். நம் குடும்பம், நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றோம், ஒரு கூட்டு குடும்பம். திடீரென ஒரு சில நிமிடங்களில் எல்லோரும் துணை தெரியப்பட்ட ஒரு குடும்பத்தில் அனாதைகளாக விடப்படுகின்றவர்களுடைய மனக்குமரல்கள். அடுத்த மஞ்சள் கேட்டாங்க, 16 பேர், நாங்க இருக்கிறது 4 பேர் 5 பேரோ, நான் எங்களை ஏன் அல்லாஹ் விட்டான், எங்களையும் அழைச்சிருக்கலாமே. அந்த துயரத்தின் வடுக்களை இன்னும் சொல்ல வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. நாம் வெளியில போறோம், ஒரு அடைமலை பிடித்துக் கொண்டது, ஒரு அடைமலை, நமக்கு உடனே என்ன எப்படிங்க வரும்? அதான் வெளியே கிளம்புறப்ப மழை வர மாதிரி இருக்கும். வீட்டுல சொல்லுவாங்க, வெளியே போவாதீங்க, மழை வர போகுது. நாம கிளம்பி வந்திருக்கோம், வந்த பாதி வழியில எங்கு சேர வேண்டும் அங்கும் செல்ல முடியாது, திரும்பி வருவதற்கு வழியில பாதியில மாட்டிக்குவோம், மழை ஜோரா பெய்யுது. நமக்கு என்ன தோணும்? சரி, வீட்டே இருந்திருக்கிறாங்க, ஏன் வந்தோம்? ஒரு சிரமத்தின் பொழுது, ஒரு ஆபத்தின் பொழுது நமக்கு பாதுகாப்பு என்பது நமது இல்லங்கள் தான். பொதுவாக நமது மனநிலை அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த இல்லங்கள் கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலில், அந்த இல்லங்கள் கூட இல்லம் இருந்தது என்பதற்குண்டான அடையாளமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக துணை தெரிந்து விட்ட ஒரு சூழல். யோசிச்சு பார்ப்போம் அவருடைய அந்த நிலைமையை. அவன் நடுத்தவர்களே படுத்திருந்தாங்க, வீதிகளில் படுத்திருந்தவர்கள் அவர்கள், தனக்குண்டான சொந்தமான இல்லங்களில் படுத்திருந்தவர்கள். அல்லாஹ்வின் நாட்டம், இல்லத்தோடு அழிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த மக்கள் இன்று எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றார் என்பதை அங்கிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு தகவல் சொன்னா புரியும் நினைக்கிறேன். மிகப்பெரிய சிரமத்தில், துன்பத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த துன்பம் சொன்னா, ஒரு கணவன் மனைவி அப்பேற்பட்ட பயங்கரமான நெருக்கடியான ஒரு நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சேதாரத்தில் சிக்கிக்கொண்ட, இந்த நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட யாருக்கேனும், எந்த குழந்தைக்கேனும் தாய்ப்பால் தேவைப்படும் என்று சொன்னால் என்னை அணுகுங்கள், என்ன மாதிரி தயாரா இருக்க. யோசிச்சு பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு உணவு எவ்வளவு தூரங்கள் அவசியம், அத்தியாவசியம். அதிலும் ஒரு குழந்தைக்கு கூட தாய்ப்பால் கொடுக்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு சூழல் தான் அந்த குடும்பம் அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த கணவன் மனைவி. காரணம், நிறைய அனாதைகள்.
இன்னும் எண்ணிக்கைகள் முழுவதுமாக சொல்லப்படல, 300 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், வெளியே தெரியக்கூடிய ஜனாதாக்கள் அல்ல, தோண்டுகின்ற பொழுதுதான் கிடைக்கின்றது. மங்களை தோண்ட தோண்ட, பாறைகளை அகற்ற அகற்ற அதற்குள் தான் ஜனாதாக்கள் எடுக்கப்படுகின்றது. நிறைய அனாதைகள், குறிப்பாக பச்சிலம் குழந்தைகள். எனவே கணவன் மனைவியை அறிக்க, யாருக்கேனும் பச்சிலம் குழந்தை, பால் கொடுக்கக்கூடிய குழந்தை இருக்குமா, தயவு கூர்ந்து எண்ணி அடையுங்கள், எனது மனைவி தயாராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவிற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை, ஒரு சிரமத்தை அந்த சமுதாயம், அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட உணர்த்துவதற்கு வார்த்தைகள் வேறு எதுவும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிரமமான நேரத்தில், சிரமமான காலங்களில் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதனை மிக சரியாக செய்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமியர்கள், பெருமைக்குரியவர்கள். ராணுவம் கூட களப்பணிக்கு வந்து இறங்காத நேரத்தில் நம் இஸ்லாமிய சொந்தங்கள், சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் களப்பணிக்கு முன் நின்றார்கள். வீடியோக்கள் பார்த்திருப்போம். ஒரு ராணுவத்தில் கூட அப்படிப்பட்ட பயிற்சிகள் முழுவதுமாக கிடைத்திருக்குமா தெரியாது. காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்கின்றது. இங்கிருந்து ஒரு ஆடை கடந்தால்தான் அந்த ஒரு மக்களை காப்பாற்ற முடியும் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். வெறும் 2 கம்பை, 2 கம்பு ஒரு கையில கெட்டியா கட்டிக்கிட்டு அதுல தவழ்ந்து போறாங்க. காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்கின்றது. இவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் களப்பணியாளர்கள், சமுதாய இளைஞர்கள், சிங்கங்கள் முன்னின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பெருமைக்குரியவர்கள். நபிகள் பெருமாள் சொல்வார்கள் அல்லவா, கைருன் நாஸ், கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, அன்ஃபஅஹும் லின்னாஸ், அவர்கள் யார் அவருக்கு மிக பிரயோஜனம் தருவாரோ, மிக பிரயோஜனமாக இருப்பாரோ அவரே மக்களில் சிறந்தவர். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைக்கு அத்தனை தகுதிகளை மிக்கவர்கள் அந்த சிங்கங்கள், இளைஞர்கள். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே பெருமையோடு நாம் பார்க்க வேண்டிய ஒரு சமுதாயம். தேவையான நேரத்தில், அதாவது கீழே இருக்கக்கூடிய ஆபத்தை கண்கொண்டு பார்க்க முடியல, ஒரு ஆற்றை கடந்தால்தான், சொல்ல போனா 29ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு முதலில் நடந்தது மேல் இருக்கக்கூடிய கிராமம். அங்கிருந்து கீழே தகவல் தர்றாங்க, இந்த மாதிரி மேல நிலச்சரிவு நடந்திருக்கு, நீங்க எச்சரிக்கையா இருங்க என்று தகவல் வந்து சேர்ந்து சில இடங்களுக்குள்ளாக காலை 4 மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய கிராமம். மீடியாக்கள் நாம் கொடுத்த செய்தி நாம் பார்த்திருப்போம். கண்களால் நாம் பார்த்த இந்த விஷயத்தை விட, அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய அழிவை விட, சேதாரத்தை விட, மேல் இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய சேதாரம் என்பது சொல்லி மாறால் உண்மையில் அப்படித்தான் நடந்து இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். சமீபத்திய காலங்களில் சொல்ல போனால் நமது வளரும் தலைமுறைகளுக்கு நமது கண் முன்னால் அல்லாஹ் காட்டிவிட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரம், ஒரு மிகப்பெரிய துயரத்தின் நிகழ்வு அவ்வளவு எளிதில் நமது உள்ளங்கள் மறந்துவிட முடியாத ஏற்படுத்திய ரணங்கள் இந்த வயநாட்டினுடைய சம்பவங்கள். இப்ப நாம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் முடிந்த அளவு ராணுவத்திற்கு முன்பாகவே இஸ்லாமிய சகோதரர்கள், இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் முழுவதுமாக ராணுவம் சென்று விட்டது, ஒரு தரைப்பாலம் அமைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். நாங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய சீரழிவை, சேதத்தை சந்தித்திருக்கின்றோம். எனவே அந்த மாநிலம், அந்த மாவட்டம் மீட்டெடுக்கப்படுவதற்கு உங்களால் என்ற பொருளாதாரத்தை தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். பொதுவாக மார்க்கம் உதவிகள் நிறைய தரங்கள் இருக்கு. சில உதவிகள் கேட்டுத்தான் கொடுக்க முடியும், சில உதவிகள் கேட்டுத்தான் நாம் கொடுக்க முடியும். இது ஒரு சில உதவி. சில உதவிகள் நாம் தேடி சென்று அறிந்து கொடுக்க முடியும். இது ஒரு சில உதவி. சில உதவிகள்
கேட்க மாட்டார்கள், கேட்க தேவையில்லை, நாமே கொடுக்க வேண்டும், கொடுத்தாக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தேவையான ஒரு நிர்பந்தத்தின் உதவி. இன்னும் சொல்ல போனால் ஒரு போர்க்களத்தின் தீவிரத்தோடு மிக தீவிரமாக செய்தாக வேண்டிய உதவி. காரணங்கள் இறந்தவர்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஷஹீதாக பொருந்திக் கொள்ளட்டும். சகோதரர்களே, எஞ்சியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க? சொந்த வீட்டுல, கனவு இல்லத்துல, பல பேருக்கு இவங்க வேலை கொடுத்து வாழ்ந்த எத்தனையோ பேர் இருக்கலாம். அன்னைக்கு ஒண்ணுமில்லாம வீதிக்கு வந்துட்டாங்க. எத்தனையோ சிறார்கள் வளர்க்க வேண்டிய, காக்க வேண்டிய, ஆளாக்க வேண்டிய பெற்றோர்கள் இறந்துவிட்ட அனாதைகளாக. இதை மாற்றம் சொல்லித் தரும். தேவையான நேரங்களில் சில உதவிகள் கேட்கப்படாது, கேட்கப்படுவதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உதவியை பெறுவதற்கு தகுதியான மக்கள் இன்றைய வயநாட்டினுடைய மக்கள். நாம் இதில் இன்னும் யோசிக்க வேண்டிய ஒன்று உண்டு. கடந்த காலங்களில் சென்னையின் வெள்ளப்பெருக்கு நிறைய நபர்கள் நிராயுதபாணிகளாக அனைத்தையும் இறந்துவிட்டு நின்ற பொழுது அண்டை மாநிலம் கேரளா நிறைய உதவிகள் செய்தது. அதில் குறிப்பாக ஒரு சகோதரர் தான் துணிக்கடையை புதிதாக திறந்திருந்தார். அந்த துணிக்கடைய அத்தனை முதலீடுகளை அப்படியே கொட்டி கொடுத்தார். ஒரு பொருள் கூட வச்சுக்கிறத. புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளிக்கடையுடைய ஒட்டுமொத்த முதலீடையும் சரக்கையும் வாரி கொடுத்தாரு பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்ற வேண்டிய நிறைய கடமைகள் பாக்கி இருக்கின்றது. ஒரு முஸ்லிமாக கண்டிப்பாக இறந்துவிட்ட அந்த சகோதரர்களுக்கு, துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறு உதவியானாலும் அவர்களை கை தூக்கி விட வேண்டிய அவசியம் இந்த உம்மத்தை சார்ந்திருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அதேவேளை வயநாட்டினுடைய இந்த நிலச்சரிவு சமுதாயத்திற்கு மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்ல வரக்கூடிய செய்தி அதுதான். இந்தியாவுடைய புவியியல் நிபுணர்கள் நமக்கு சில அறிக்கை தர்றாங்க. இந்தியாவில் 20 இடங்கள் அல்லது 20 மாநிலங்கள் நிறைய செம்மண் நிறைந்த பூமிகள், இவைகளெல்லாம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் உண்டு என்று அறிக்கை தரப்பட்ட 20 மாநிலங்களில் 20 மாவட்டங்களில் வயநாடு 13ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது. நிறைய செம்மண் நிறைந்த பூமி, இவைகள் நிலச்சரிவுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டு அந்த எச்சரிக்கை தரக்கூடிய இடத்தில் 13ஆம் இடத்தில் வயநாடு இருக்கின்றது. இன்னைக்கு பொதுவா சமுதாயத்தில் கார்பரேட்டின் வரவுகளுக்கு பிறகு மனிதனுக்கு நலவு செய்யறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய இயற்கைகளை அளிக்கிறோம். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், நான் கொடுத்த இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகுங்கள், நான் கொடுத்த இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகுங்கள். இயற்கையை அழித்துவிட்டு கண்டிப்பாக உங்களால் ஒருபோதும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதுதான் இந்த வயநாட்டினுடைய நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆணித்தரமான செய்தி. இன்னும் நடந்திருக்கு. வயநாடு இயற்கை கொஞ்சம் ஒரு எழில் பூமி, எங்கு திரும்பியும் பச்சை பசிரண்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இங்கு கல்குவாரி தொடங்கி இருக்கிறாங்க. இங்கு கல்குவாரி தொடங்கப்பட்டிருக்குது. போராட்டங்களுக்கு பிறகு அது இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. இரண்டாவது முக்கியமாக புவியியல் சார்ந்த ஆய்வாளர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? இயற்கை சார்ந்த பூமிகளில் மேம்பாட்டிற்காக, இதெல்லாம் மனிதனுடைய மேம்பாட்டிற்கான அசீர் அப்படிங்கிற பேரில் நீங்க இயற்கையில கை வைக்கவே வைக்காதீங்க. இருங்க மேம்பாடு. ஒரு காட்டை அழிச்சு உரிமை இல்லாம ஒரு இடத்தை வீடு கட்டுறதுதான் மேம்பாடு. இயற்கை சார்ந்த இடங்களில் மேம்பாடு என்ற பெயரில் இயற்கைகளை அழிக்காதீர்கள் என்று வயநாட்டில் நடந்தது. அதுதான் மண்ணினுடைய உரமாக, மண்ணினுடைய கட்டித்தன்மையை பாதுகாக்கக்கூடிய நிறைய மரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் மேம்பாட்டிற்காக. கடந்த காலங்களில், சமீபத்திய காலங்களில் நிறைய பூங்காக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இயற்கையுடைய ஆய்வாளர் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதுதான் நாம் அந்த இயற்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி.
இயற்கைகளை அழித்துவிட்டு மேம்பாட்டிற்காக செய்யணும் என்று நாம் வாழ துவங்கினால் கண்டிப்பாக இப்படி அல்ல, இதை விடவும் மிகப்பெரிய சேதாரங்களை இந்த சமுதாயம் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அளிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருகாமையில் நடந்த ஒரு விபத்து, அல்லாஹ் இது போன்ற ஒரு விபத்தை, இது போன்ற ஒரு நிலத்திரிவு அகோரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனிமேல் நமது கண் முன்னால் நடக்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.